கோபம் என்னும் அறிவின் சத்ருவை சிலர் அடிக்கடி தூண்டி விட்டு தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கின்றனர். நெருப்பானது முதலில் தோன்றிய இடத்தை அழித்து விட்டு தான் மற்ற இடங்களை அழிக்க கிளம்பும். அதுபோலத்தான் இந்த கோபமும். இப்படித்தான் ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார். இனிமேல் கோபம் வரும்போதெல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி, மறுநாள் 9, பின்பு 8, 7 என படிப்படியாக ஆணி அடிக்க அந்த இளைஞனின் கோபம் குறைந்தது. ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான். அக்கணமே அவன் தனது அப்பாவிடம் சென்று, மொத்தமாக 45 ஆணிகள் அடித்து உள்ளேன், இனி கோபம் வராது என கூறினான். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி விடு என்றார் அவன் அப்பா. ஒரு நாள் 45 நாளில் அடித்த ஆணிகள் அனைத்தும் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான் அந்த இளைஞன். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், சுவற்றில் உள்ள ஒட்டைகளை என்ன செய்வாய்? உன் கோபம் இது போலத்தான் பலரை காயப்படுத்தியிருக்கும் அல்லவா என்று. அந்த இளைஞனுக்கு இப்போது எல்லாம் விளங்கியது. நாமும் கூட கோபம் தவிர்ப்போம், நேச்சம் போற்றுவோம்.